வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஃபார், வைல், டியூரிங் அப்படிங்கிற 3 வார்த்தைகளை பத்தி பார்க்க போறோம். இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துறோம், சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்றது இதை பயன்படுத்தி அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல இன்ட்ரோடக்ஷன். இந்த 3 வார்த்தைகளுக்கான அர்த்தம் தான் என்ன, அதை ஏன் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுப்போம். ஃபார், வைல் and during are common prepositions and conjunctions in English, often used to describe time-related contexts. இங்கே ப்ரிப்போசிஷன்ஸ் கன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். கீழே ஒரு சின்ன அதுக்கான அறிமுகமும் கொடுத்துருக்கேன். லெட்ஸ் கோ பேக் டு த இன்ட்ரோடக்ஷன். இந்த ஃபார், வைல், டியூரிங் அதெல்லாம் கால அளவீட்டினை குறிப்பதற்காக நம்ம தமிழில் சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இல்லையா. இவ்வளவு நேரம், இவ்வளவு காலம், இந்த மாதிரி ஆங்கிலத்தில் இந்த ஃபார், வைல், டியூரிங் இதெல்லாம் நாம் பயன்படுத்துவோம். ஒரு விஷயம் எவ்வளோ நேரம் நடைபெற்றது அல்லது வேற என்ன சொல்லலாம், யோசிச்சு பாருங்க. அந்த சமயத்தின் போது, அப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த மாதிரி கால அளவீட்டினை குறிப்பதற்காக நாம் இந்த ஃபார், வைல், டியூரிங்கை பயன்படுத்துவோம். லெட்ஸ் டேக் a look at the example so it'll be easy for us to understand. முதல்ல இந்த ஃபார் அப்படிங்கிறத எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஸ்ட்ரக்சரை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அந்த ஃபார் ஒரு சென்டென்ஸில் எழுதும்போது அது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. We use for and a period of time to say how long something goes on. ஒரு விஷயம் எவ்வளோ காலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபாரை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்திற்கு அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஃபார் வேற. இந்த இடத்துல எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். We watched TV for 2 hours last night. நேற்று இரவு நாங்கள் 2 மணி நேரம் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா for 2 hours 2 மணி நேரத்திற்கு 2 மணி நேரமாக. ஸோ அந்த கால அளவீட்டுன்னு குறிப்பதற்காக இங்கே பயன்படுத்தியிருக்கோம் நம்ம இந்த ஃபார் அப்படிங்கிறத. Jess is going away for a week in September. இங்கே ஜெஸ் அவங்க ஒரு வாரத்துக்கு லீவில் போகிறாங்க. ஷீ இஸ் கோயிங் அவே அப்படின்னா அவங்க வேற எங்கேயோ போகிறாங்க இந்த இடத்துல இருந்து. எவ்வளோ நாளைக்கு? ஃபார் அ வீக் அப்படின்னா ஒரு வாரத்திற்கு. எப்போ? செப்டம்பரில், இன் செப்டம்பர். இதே மாதிரி ஐ எம் கோயிங் ஆன் லீவ் ஃபார் அ வீக் நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னு எழுதலாம். ஹீ இஸ் கோயிங் ஆன் அ ஹாலிடே ஃபார் அ மந்த் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி கால அளவீட்டினை குறிப்பதற்காக இந்த ஃபாரை நீங்கள் பயன்படுத்தலாம். How are you? I haven't seen you for ages அப்படின்னு எப்படி இருக்க, நான் உன்னை பல வருஷமாக பார்க்கவே இல்லை. இங்கே for many years அப்படிங்கிறது ages அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாஜரேட் பண்ணுற மாதிரி, எப்படி ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி. for ages, பல காலமாக நான் உன்னை பார்க்கவே இல்லையே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வழக்கமாக பேச்சு வாக்கில் கேட்கறது தான் for ages, for many years அப்படின்னு எழுதியிருக்கேன் இங்கே. Are you going away for the weekend? இந்த வீக்கெண்ட் இந்த வார இறுதி நீ எங்கேயாச்சும் வெளியில் போறியா அப்படின்னு கேட்கறதுக்காக are you going away for the weekend or during the weekend அப்படின்னு எழுதலாம். ஸோ இங்கே ஒரு உதாரணத்துக்காக for the weekend அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், while. we use while plus subject plus verb. இந்நேரம் உங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிருக்கும் இந்த சப்ஜெக்ட்னா என்ன. ஒரு செயலை செய்வது, செய்பவர். வெர்பன்னா அந்த செய்வினை, செயல்பாடு, அந்த காரியம். ஸோ வைல் பாருங்கள், அதுக்கு முன்னாடி வருது வழக்கம்னு ஒன்று இருந்தால் எக்ஸப்ஷனும் இருக்கும். பட் இங்கே நம்மளோட புரிதலுக்காக சிம்பிளான சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். ஐ ஃபெல் asleep while I was watching TV. நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண மாதிரி இங்கே ரிடண்டண்ட்டாக இருக்குல்ல. ஐ ஃபெல் asleep while I was watching TV அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஐ ஃபெல் asleep while watching TV அப்படின்னு எழுதுனா கூட போதும். ஸோ இங்கே பாருங்கள், இதோட அர்த்தம் என்ன? ஐ ஃபெல் asleep, நான் தூங்கிட்டேன். நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி தமிழை அப்படியே ஆங்கிலத்தில் லிட்ரலாக அப்படி மொழியாக்கம் செய்ய முடியாது. ஐ ஃபெல் அப்படின்னா என்ன, நான் விழுந்துட்டேன், தூக்கத்தில் விழுந்துட்டேன் அப்படின்னு அர்த்தமாகாது. ஐ ஃபெல் asleepனா நான் தூங்கிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஐ ஃபெல் asleep while I was watching TV. நான் எப்போ தூங்கினேன்? டிவி பார்த்து கொண்டிருந்த போதே. ஐ வாஸ் வாட்சிங் டிவின்னா அந்த பாஸ்ட் டென்ஸில் நான் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துலையும் அது கண்டினியூ ஆன ஒரு வேலை. அப்போது நான் பார்த்துக்கிட்டு இருந்த போதே தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக. We met a lot of interesting people. அந்த சென்டென்ஸில் ஒரு சின்ன டைப்போ இருந்துச்சு, அதை கரெக்ட் பண்ணிட்டேன் நான் இப்போது. We met a lot of interesting people while we were on a holiday. நாங்கள் நிறைய சுவாரஸ்யமான மக்களை பார்த்தோம். எப்போது? நாங்கள் ஹாலிடேவில் இருந்தபோது. while அப்படிங்கிறத இங்கே எப்போ, எந்த நேரத்தில் அந்த மக்களை சந்தித்தோம்? while we were on holiday. Robert suddenly began to feel ill while he was doing the exam. ராபர்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்த போதே உடல்நிலை சரியில்லாமல் ஃபீல் பண்ணாரு.
எப்போ ஃபீல் பண்ணாரு? while he was doing the exam, while he was attending, while he was writing the exam. ஸோ அந்த கரெக்டான அந்த காலத்தை வந்து குறிப்பிடுறதுக்காக இங்கே while பயன்படுத்தியிருக்கோம். வேறு என்னெல்லாம் வந்து நம்ம எழுதலாம்? நம்மளோட ஓன் சென்டென்சஸை யோசிச்சு பார்ப்போமே. I always feel happy while riding my motorbike. I always feel nostalgic while visiting my hometown. இந்த மாதிரி உங்களோட சொந்த சென்டென்சஸில் பயன்படுத்தி பாருங்கள் இந்த while, for, during இதெல்லாம். அடுத்து டியூரிங், அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் டு ஃபார்மிங் எ ஸ்ட்ரக்சர், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். டியூரிங் அட் அ டைம் பிட்வீன் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் சம்திங், அதாவது ஒரு கால அளவு, பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி, இதற்கு இடைப்பட்ட ஒரு கால அளவு குறிக்கிறதுக்காக டியூரிங் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துவோம். ஐ ஃபெல் அஸ்லீப் டியூரிங் த மூவி, நான் வந்து தூங்கிட்டேன். எப்போ? படம் போய்கிட்டு இருந்தப்போ. அட் அ டைம் பிட்வீன் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த மூவி, ஒரு குறிப்பிட்ட இந்த நேரத்தில் தான் தூங்கினேன். படம் ஆரம்பித்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்லாம் இல்லை, படம் ஆரம்பிச்சது முடிஞ்சுது. ஓகேவா? அதுக்கு நடுவில் ஏதோ ஒரு இடைப்பட்ட நேரத்தில் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ இது கரெக்டான டேர்மாக இருக்கும் தமிழில், இடைப்பட்ட காலத்தில் அப்படின்னு. We met some really nice people during our holiday. நாங்கள் வந்து நல்ல மக்களை வந்து சந்தித்தோம். எப்போ? During our holiday. At the beginning of our holiday, at the end of our holiday அப்படின்னு சொல்லலை, during our holiday. எங்களோட விடுமுறையின் போது அப்படின்னு பொதுவாக சொல்லலாம். The ground is wet. It must have rained during the night. நிலம் வந்து வெட்டாக இருக்குது, ஈரமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ராத்திரி மழை பெஞ்சிருக்கணும். ஸோ டியூரிங் த நைட் அப்படின்னா வந்து நேற்று இரவின் பொழுது, இங்கே நேற்றுன்னு சொல்லலை, வெறும் டியூரிங் த நைட் அப்படின்னா வந்து இரவின் பொழுது வந்து மழை கண்டிப்பாக பெய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காக. லெட்ஸ் திங்க் அபவுட் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஐ ஃபெல்ட் அ லிட்டில் பிட் டயர்ட் டியூரிங் த நைட் ட்ராவல். இட் ஸ்டார்டட் ரெய்னிங் டியூரிங் த கிரிக்கெட் மேட்ச். ஐ ப்ரிஃபர் லேர்னிங் இங்கிலீஷ் டியூரிங் த டே டைம். I would be interested to host a live discussion through Zoom session during weekend. ஸோ இந்த மாதிரி டியூரிங்கை வந்து உங்கள் சென்டென்சஸில் பயன்படுத்திட்டு கமெண்ட்ஸில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தெரிவிங்க. I'll share my feedback. And that's about it today. Thanks much for your time and see you all in episode 51 soon. Thank you.